நான் ஒன்ன நினைச்சேன், நீ என்ன நினைச்சே, தன்னாலே நெஞ்சு ஒன்னாச்சு. அருமையான பாடல் இல்லையா? கண்ணில் தெரியும் கதைகள். 5 இசையமைப்பாளர்கள் இயங்கிய ஒரு வித்தியாசமான இசை சித்திரம் என்று சொல்லலாம். படத்தினுடைய தயாரிப்பாளர் கூட பிரபல பாடகர் ஏஎல் ராகவன். இசையமைப்பாளர்களை எடுத்துக்கொண்டால் திரை இசை திலகம் KV மகாதேவன், அகத்தியர் என்ற பெயரிலே TR பாப்பா, GK வெங்கடேஷ், சங்கர் கணேஷ் இரட்டியர்கள், இவர்களோடு இசைஞானி இளையராஜா. 5 இசையமைப்பாளர்கள் மட்டுமல்ல, 5 பாடலாசிரியர்களும் இயங்கிய திரைப்படம். அந்த 5 பாடல்களும் வெவ்வேறு பாடகர்களினால் பாடப்பட்டது. ஆனால் 2 பாடல்களிலும் மட்டும் பொதுவான ஒரு பாடகர் பயன்படுத்தப்பட்டிருப்பார். அவர் SP பாலசுப்ரமணியம். அந்த 2 பாடல்களையும் நோக்கினால், சந்தோஷ பாடல் இசைஞானி இளையராஜா அவர்களது இசையிலே, புலவர் புலமைப்பித்தன் அவர்களது வரிகளிலே நான் ஒரு பொன்னோவியம் கண்டேன் என்று அமைந்தது. பாடலை SP பாலசுப்ரமணியம் அவர்களோடு P சுசீலா மற்றும் S ஜானகி ஆகியோர் இணைந்து பாடியிருப்பார்கள். அந்த சந்தோஷ பாடலுக்கு எதிர்மாறாக சோக பாடல் சங்கர் கணேஷ் இரட்டியர்கள் இசையிலே SP பாலசுப்ரமணியம் அவர்களோடு பாணி ஜெயராம் மற்றும் பழம்பெரும் பாடகி ஜிக்கி ஆகியோர் அணி செய்திருப்பார்கள். பாடல் வரிகளை எழுதியிருந்தவர் கவிஞர் வாலி. மிக எளிமையாகவும் அழகாகவும் புனைந்த ஒரு அற்புதமான சோக சுக ராகமாக அந்த பாடல் அமைந்தது. நான் ஒன்ன நினைச்சேன். இந்த பாடலின் மிக முக்கியமான சிறப்பு என்னவென்றால், ஜிக்கி அவர்களை இந்த வித்தியாசமான படைப்பிலே உள்வாங்கி கொண்டது. அத்தோடு பாடல் முடிவிலே எவ்வளவு அழகாக முடிக்கின்றார்கள், கேட்டு பாருங்கள். நான் ஒன்ன நினைச்சேன், நீ என்ன நினைச்ச, கண்ணா